ஹாய், குட் ஈவினிங் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியோனட்டல் ஐசியூவில் காமனாக பார்க்கக்கூடிய கேஸ் வந்து ப்ராங்கோ பல்மனரி டிஸ்ப்ளேஷியா, அதாவது குரோனிக் லங் டிசீஸ். இதோட மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். இது இப்போ ஒரு 28 வீக்கர் வந்து என்ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிக நாள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ வென்டிலேட் ஆகிருக்கும், இல்லைனா வந்து என்ஐவியில் இருக்கும். So oxygen requirement, if it is more than 28 days, okay, a baby can go for chronic lung disease or bronchopulmonary dysplasia. ஸோ அப்படின்னா அந்த ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் லங் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், ஃபைப்ரோசிஸ், கொஞ்சம் இன்ஃப்ளமேட்ரி இன்ஜுரி. பேசிக்கலி இது வந்து இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டட் இன்ஜுரி, அதான் bronchopulmonary dysplasia. இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கொடுக்கணும். டார்கெட் சேச்சுரேஷன் 93 to 97 மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே அட்மிட் ஆகிருக்க பேபிஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேபிஸை உங்களால் வென்டிலேட்டர்லேருந்து எடுக்க முடியாது வெளியே, கண்டினியூஸாக வென்டிலேட்டர்லேயே ஸ்டக் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், பிகாஸ் லங்ஸ் வந்து பெர்மனண்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அப்படியே டெவலப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வென்டிலேஷன் மோட் வந்து வால்யூம் கேரண்டீட் வென்டிலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ப்ரெஷர் கண்ட்ரோல் வென்டிலேஷன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். வால்யூம் கேரண்டீட் வென்டிலேஷன். ஸோ பேபியோட லங்ஸ் கெப்பாசிட்டி வந்து ஆல்ட்ரு ஆகிட்டே இருக்கும், காம்ப்ளைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகமாக டெலிவரி ஆகிடும் நீங்கள் ப்ரெஷர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ வால்யூம் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக டெலிவரி ஆகணும். ஒரு 5 ml per kg செட் பண்ணிங்கன்னா அதே 5 ml per kg ஃபுல்லாக கண்டினியூஸாக போகணும். ஸோ அதான் நம்மளோட எய்ம். ஸோ வால்யூம் கேரண்டீட் வென்டிலேஷன் ஒன்று. செகண்ட் திங் இஸ் த பேபிஸ் வில் பி ஒர்க்கிங் வெரி ஹார்ட் இல்லையா, கண்டினியூஸ் ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட், கண்டினியூஸ் வென்டிலேஷன். பிகாஸ் ஏன்னா bronchopulmonary dysplasia டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் ரெக்குவயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கனால நியூட்ரிஷன் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். ஸோ ரஃப்லி ஒரு 120 to 150 ml per kg. நான் சொல்கிறது ஃப்ளூயிட்ஸ். நியூட்ரிஷன் வந்து ஹை எனர்ஜி ஃபார்முலா கொடுக்கணும், இல்லைன்னா ஃபோர்ட்டிஃபையர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபோர்ட்டிஃபைட் மில்க். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. எனர்ஜி டென்ஸ் ஃபார்முலா கொடுக்கணும். தென் ஃப்ளூயிடை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். தட் இஸ் 130 to 150 ml per kg பெர் டேயில் நீங்கள் ஃப்ளூயிடை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா லங்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ தே கேன் ஈஸிலி கோ ஃபார் பல்மனரி எடிமா. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. தென் யூ ஹேவ் டு கீப் த பேபி ஆன் டயயூரிட்டிக்ஸ். என்ன டயயூரிட்டிக்ஸ் இங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, காமனாட்டு ஸ்பைரனோலாக்டோன் அண்ட் குளோர்தாயசைட். ஓகே, இந்த டயயூரிட்டிக்ஸ் காமனாக இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். தென் இதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, சோடியம் அண்ட் பொட்டாசியம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டோசேஜ் அல்ட்ரு பண்ணுவீங்க. கொஞ்சம் நாளுக்கு போயிட்டுருக்கோம் இந்த ட்ரக். தென் வேறு என்ன, ஸ்டீராய்ட்ஸ், லோ டோஸ் டெக்ஸாமெத்தசோன். காமனான ரெஜிமெண்ட் இங்கே ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா டார்ட்னு சொல்லுவாங்க, DART. ஒரு 10 day கோர்ஸ் ஆஃப் லோ டோஸ் டெக்ஸாமெத்தசோன் கொடுப்போம். பிகாஸ் ஏன்னா லங்ஸ் வந்து இது இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டட் இன்ஜுரி, கிட்டத்தட்ட ஆஸ்மா மாதிரி தான். ஆஸ்மாக்கு உங்களுக்கு பஃப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி, அது ஸ்டீராய்டு பஃப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பீங்க ஃபார் அ பீரியட் ஆஃப் 10 days. ஸோ இதுதான் வந்து bronchopulmonary dysplasiaவோட மேனேஜ்மெண்ட். ஸோ வால்யூம் கேரண்டீட் வென்டிலேஷன் ஒன்று. செகண்ட் திங் இஸ் ஃப்ளூயிட்ஸ் லிமிட்டடாக கொடுக்கணும். தென் ஹை எனர்ஜி ஃபார்முலா நீங்கள் கொடுக்கணும். நியூட்ரிஷன் பார்த்துக்கணும். தென் யூ ஹாவ் டு கிவ் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கும்போது சுகர் லெவல்ஸ்லாம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கணும். பேசிக்கலி இவ்வளோ தான். வேறு டயயூரிட்டிக்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். குளோர்தாயசைட் அண்ட் அமிலோரேட் பொதுவாட்டு கொடுக்குறது கிடையாது. குளோர்தாயசைட் அண்ட் ஸ்பைரனோலாக்டோன், அவ்வளோதான். இது மட்டும் நீ ஆச்சுங்க. தேங்க்யூ. சி யூ another day. Bye bye.